வெல்கம் டு ஜிபி கிரிஷா ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிப்பட் லீஃப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டிசைனில் பண்ணியிருக்கேன், அதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் கீழே இருக்க ட்ரெஸ் பார்ட் மாதிரி இருக்குல்ல, இதுக்கெலாம் நான் லீஃப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிப்பட் லீஃப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், ஃப்ளை ஸ்டிச் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டிச்சுமே இதில் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங்கு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த மேலே உள்ள டாப்பு டிஷர்ட் மாதிரி இருக்கிற ப்ளேஸ்க்கு வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஒரு கேர்ள் நிற்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன், டிசைன் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டிசைன் பீக்காக்கு கூட நல்லாயிருக்கும், பீக்காக்கு ஃபெதர் போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு லீஃப் போட்டுட்டு நடுவில் சென்டர்லேருந்து ஒரு லீஃப் எடுக்கணும். ஒரு லீஃப் போட்டு நடுவில் இன்னொரு லீஃப் போட்டு ரெண்டாக டிவைட் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டிச் கொடுக்கணும். இல்லைனா அது ஸ்ட்ரிப்பட் லீஃப் கிடையாது, லீஃப் ஸ்டிச் மாதிரி ஆகிடும். ஸ்ட்ரிப்பட் லீஃப் அப்படின்னா 2 லீஃப் இருக்கணும், நடுவில் உள்ள ஒரு லீஃப் மாதிரி கொடுத்து வெளியே ஒரு லீஃப் மாதிரி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி 2 பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் போடுறோம். இப்போ இதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த சென்டர் லீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லீஃபில் ஒரு ஸ்டிச் போட்டு, அடுத்து வெளியே இருக்க லீஃபில் ஸ்டிச் போட்டு மறுபடியும் த்ரெட்டை சென்டருக்கு கொண்டு போகிறோம். அங்கே ஒரு லாக் போடுறோம். இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து உள்ளே இருக்க லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, வெளியே இருக்க லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, அப்படி டைரெக்டாக கொண்டு போய் லாக் போடுறோம். இவ்வளோதாங்க அந்த ஸ்டிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்லேருந்தே அப்படி வரும். சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு நான் உள்ளே இருக்க லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, வெளியே இருக்க ஒரு லீஃபில் ஸ்டிச்சு, டைரெக்டாக கொண்டு போய் நம்ம ஒரு லாக் போடுறோம். இந்த லாக் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்லலாம் பார்த்துருக்கோம். அதில் நம்ம கற்றுட்டு வந்தோம்னா இந்த லாக் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த வெளியே இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அதாவது வெளி லீஃப்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு சென்டருக்கு கொண்டாந்து லாக் போடுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து எடுக்கிறோம். உள்ளே இருக்க லீஃபில் ஸ்டிச் பண்ணிட்டு, அடுத்து வெளியே இருக்க லீஃபில் ஸ்டிச் பண்ணிட்டு டைரெக்டாக சென்டருக்கு கொண்டு போய் ஒரு லாக் போட்டுடுறோம். அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். இந்த ஸ்டிச் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன் சைடாக அப்படியே போட்டுக்கிட்டே ஏன்னா இது ஒன் சைடாக ஒரு கலரும் ஆப்போசிட் சைடு இன்னொரு கலரும் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது பாதி நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன்ல, இது வரைக்கும் ஒரு கலரு, மேலே ஆஃப் ஒரு கலரு, கீழே ஒரு ஆஃப் ஒரு கலர் கொடுத்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன கலரில் எப்படி கொடுத்தாலும் இந்த ஸ்டிச்சு நல்லா ஒரு மயில் தோகையில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 லீஃப் தான் போடுறோம். வெளியே உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணும் டிசைன் அப்படின்னா ஒரு லீஃப் எடுத்துகிட்டு சென்டராக வெளியே இருக்க டிசைன், அதாவது வெளியே இருக்க லீஃபையும் நடுவில் ஒரு லீஃப் போட்டு பிரிக்கிறோம், டிவைட் பண்ணுறோம். அதை பிரிச்சுட்டு தான் 2 இதாக நம்ம ஸ்டிச் போடுவோம். இப்போ நம்ம போட்டு முடிச்சோட்டையும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க லீஃப் ஒரு அடைப்பாக, ஒரு நெருக்கமாக ஒரு லீஃப் மாதிரி தெரியும். வெளியே இருக்க ஸ்டிச்சு கேப் விட்டு அந்த லீஃபு தெரியும். இப்போ 2 லீஃப் இருக்க மாதிரி தெரியும். ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3D எஃபெக்ட் நல்லாவே தெரியும். உள்ளே இருக்க லீஃபு வெளியே இருக்க லீஃபு தனியாக எடுத்து காட்டும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் ஒன் சைடு மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கே நாட்டு கடைசியாக போட்டு முடிச்சுட்டு அப்புறமா இந்த சைடு ஃபில் பண்ணுறோம். இந்த சைடு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் சுற்றி செயின் ஸ்டிச் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன் சுற்றியும் கொடுக்கலாம். லீஃப்க்கு சென்டருக்கும் ஸ்டோனோ அல்லது அந்த பீட்ஸோ கர்தானா எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். சுற்றியும் கர்தானா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கலாம். எது கொடுத்தாலுமே இந்த ஸ்டிச்சுக்கு நல்லாயிருக்கும். இந்த லீஃப் ஸ்டிச் வெறும் ப்ளவுஸோட நெக் பார்ட் இருக்குது,
நெக் பார்ட்டில் ஒன் சைடாகவே போட்டுட்டு வரலாம். அதாவது அந்த டிசைனுக்கு பதிலாக மோட்டிஃப் மாதிரி ஒவ்வொரு லீஃபாக வரிசையாக பேக் நெக்கில் போட்டு வந்தாலும் அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளவுஸ்லாம் மயில் தோகை மாதிரி நடுவில் ஒரு குந்தன் ஸ்டோன் மாதிரி வச்சு அதை சுற்றி இந்த ஸ்டிச் போட்டிருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அது அழகாக இருக்கும். ப்ளவுஸில் ஒரு மயிலோட தோகை இருக்க மாதிரி நிறைய மயிலோட தோகைக்கும் ஒரு லீஃபை அழகாக காட்டுறதுக்கும் இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒன் சைடு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து பாருங்கள், கடைசி லீஃப் அந்த லீஃப் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் போட்டு முடிக்கணும். அப்போ தான் அது வந்து லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதோட நான் எடுத்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் நாட்டை எப்படி போடணுங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக எப்படி நாட் போடணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக ப்ரீஃபாக டீட்டெயில்ஸ் நல்லா கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். நாட் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நான் இந்த கலர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 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 கலர் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். பீகாக் கலர் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அது பீகாக் கழுத்து கலர் இருக்குல்ல, அந்த கலர் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நடுவில் அந்த ஃபஸ்ட்டு லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, வெளியே இருக்க லீஃபில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து டைரெக்டாக சென்டருக்கு போய் ஒரு லாக் போடுறோம். ஃபஸ்ட்டு லீஃப்லேருந்து அதாவது சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு லீஃப்க்கு ஒரு ஸ்டிச்சு, வெளியே இருக்க லீஃப்க்கு ஒரு ஸ்டிச்சு கொடுத்து லாக் போடுறோம். இதுதாங்க. உள்ளே ஒரு லீஃப் இருக்குல்ல, அந்த உள்ளே இருக்க லீஃபுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த உள்ளே இருக்க லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வெளியே இருக்க லீஃபில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து மறுபடியும் நடுவில் கொண்டாந்து லாக் போடுறோம். நடுவில் லாக் போட்டால் தான் இப்போ இந்த சென்டர் பார்ட்லேருந்து உள்ளே இருக்க லீஃப்க்கு ஸ்டிச் கொடுத்து வெளியே இருக்க லீஃப்க்கு இன்னொரு ஸ்டிச் கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், ஒன் சைடு கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் போடுற சைடு வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். கேப் விட்டு போட்டால் தான் இந்த ஸ்ட்ரிப்பு லீஃப் ஸ்டிச்சு நல்லாயிருக்கும். இந்த இப்போ கேப் விடாமல் போடுறேன் பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி அடைச்சிருக்காப்புல இருக்குது. எவ்வளோ அந்த வெளியே இருக்க லீஃப்க்கு கேப் விட்டு போடுறோமோ அவ்வளோ அழகாக காட்டும். இங்கே பாருங்கள், ஒன் சைடு கேப் விட்டு ஒன் சைடு கேப் இல்லாமல் இருக்கிறது நல்லா தெரியுதுங்களா. இப்போ வந்து நடுவில் ஒரு லீஃப் வந்திருக்கு, அதுக்கு அவுட்டில் பாருங்கள் ஒரு லீஃப் தெரியுது. இப்போ 2 பார்ட்டாக லீஃப் இருக்குல்ல, அதான் ஸ்ட்ரைப்படு. 2ஆக பிரிச்சுருக்கோம் லீஃபை. அதுக்கு தான் இது வந்து லீஃப் ஸ்டிச்சில் இன்னொரு ஸ்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லீஃப் ஸ்டிச்சில் நிறைய பண்ணலாம். லீஃபில் நிறைய வந்து உள்ள ஃபில்லிங் கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ரைப்படு லீஃப் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக காட்டும். இந்த ஸ்டிச் வந்து ஒரு பெரிய ஒரு பீகாக் மாதிரி போட்டு கூட நீங்கள் அதோட ஃபெதருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போடலாம். நான் ஒரு சும்மா கேர்ள் மாதிரி எடுத்து அதோட ட்ரெஸ்ஸில் வந்து லீஃப் மாதிரி போட்டு நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி டிசைன் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டிச்சு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டிசைனில் போட்டு நிறைய லீவ்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.